ஹலோ உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அம்மாஸ் ஃபுட் ப்ராடக்ட். நாம் இன்றைக்கி ரோட்டு கடை முட்டை சேமியா எப்படி வீட்டில் செய்கிறதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம், 1 பச்சை மிளகா, 1 துண்டு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு இப்படி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் அதோட நறுக்கி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியோட தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கினோடனே அதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா இப்படி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவிலேருந்து இப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் அதில் 3 முட்டை நல்லா பிளெண்ட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாவில் முட்டையை சேர்த்ததும் மறக்காமல் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி முட்டையை ஸ்லோவாக அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விடணும். நம்ம சேர்த்த முட்டை மசாலாவோடு இப்படி மிக்ஸ் ஆகி தனித்தனியாக பொடி மாஸ் பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டணும். முட்டை இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தோன்னே இதில் உதிர்த்தி வச்ச சேமியாவை சேர்த்துக்கணும். சேமியா நீங்கள் கடையில் வாங்கினாலும் ஓகே தான், இல்லை வீட்டில் நீங்களாக செஞ்சு இந்த மாதிரி உதிரி ஆக்கி மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான். சேமியாவை நல்லா சேர்த்துட்டு நல்லா மசாலா முட்டையோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஹோட்டலில் கொத்து பரோட்டாவை கொத்துற மாதிரி இந்த மாதிரி நல்லா கொத்திக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம மசாலா முட்டை சேர்த்த சேமியா எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சேமியா முட்டை மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மேலே விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் உறவுகளே, நம்ம சுவையான ரோட்டு கடை முட்டை சேமியா வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதை இப்படியே சுட சுட ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபைனலாக மல்லித்தலை தூவி சுட சுட ரோட்டு கடை முட்டை சேமியா சாப்பிட்டா டேஸ்ட்டு அள்ளுதுங்க, சொல்லவே தேவையில்ல. நீங்களும் இந்த டிஷ் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ அடுத்தது என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாய்.